கரசேனர் பகுதியில் பேய் பிடித்தவனை நலமாக்கிறார். அதில் ஒவ்வொரு அடையாளம், பேய் பிடித்தவனுடைய அடையாளம். கல்லறைகளில் வசிக்கிறான், கட்டுப்படுத்த முடியவில்லை, தன்னையே கற்களால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப அவன் ஆடை இல்லாமல் இருந்திருக்கிறான். சரியான ஆடை இல்லாதது பேய் இருப்பதற்கு சமம். சரியான ஆடை அணியாதது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சரியான ஆடை அணியாதது பேய் இருப்பதற்கு சமம். ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் எல்லாம் வருது, அங்கிருந்தாங்க வருது. நீங்க சரியா ஒரு ஆடை அணிந்து உங்கள் மீது வேற யாருக்காவது காம வருதுன்னா அது அவனுடைய கண்ணு மனசுடைய பிரச்சனை. சரியான ஆடை உங்களுக்கு இல்லாம, சரியான ஆடை உங்களுக்கு இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் if someone is scandalized, உங்களுக்கும் அந்த பாவத்தினுடைய தொடர்பு உண்டு, பங்குண்டு. நீங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது தயவு செய்து பாருங்க, ஸ்லீவ்லெஸ் வாங்கி கொடுக்கறது, டைட்டை வாங்கி கொடுக்கறது, லெக்கின்ஸை வாங்கி கொடுக்கறது. ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நீங்கள் இன்றைக்கி 5 வயசில் குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்களோ 15 வயசில் அதை தான் கேட்கும். பிகாஸ் அது யூஆர் ட்ரைனிங் த சைல்ட். கோயிலுக்கு மட்டும் கிடையாதுங்க, எங்கேயா இருந்தாலும், வீட்டில் இருந்தால் கூட. ஈவன் நீங்களும் தாய்மார்களும் நீங்கள் ஆடை போடும்போது ஒழுங்கான ஆடை போடணும். என் பையன் தானே, என் பொண்ணு தானே, தயவு செய்து அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், சரியான ட்ரெஸ்ஸை போட சொல்லிக் கொடுங்க. தம்பியாக இருக்கலாம், சரியான ட்ரெஸ்ஸை போட சொல்லுங்கள். அதனால் ஆடை இல்லை என்றால் உங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், ஸ்பிரிட் இருக்குது.